ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிறைய கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான உளுந்த மாவு போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். போண்டா வந்து நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கப் உளுந்து எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லி இலை, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் உளுந்து எடுத்து 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடணும். உளுந்து அதிகமாக போட்டிங்கன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அளவு கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால் மிக்சியை யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப மையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். உளுந்து மாவு நல்லா அரைச்சாச்சு. இப்போ தேவையான பொருட்கள் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கோங்க, பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, மல்லி இலை, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம், 2 ஸ்பூன் அரிசி மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மாவு வந்து கரெக்டாக இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். எண்ணெயில் போட்டால் நல்லா உருண்டை மாதிரி வரணும். மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. 4 விரலை வச்சு இப்படி எடுத்து கரெக்டான ஷேப் வரும். இந்த மாதிரி போட்டால் போண்டா போடும்போது எண்ணெய் ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கணும். போண்டா போட்ட பிறகு எண்ணெய் ஹீட்டை குறைச்சிக்கோங்க. போண்டா வந்து ஒரே அளவில் வேகும். 1 சைடு வேகவும் திருப்பி விட்டுருங்க. வேகும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. போண்டை நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. நல்லா மொறுன்னு உளுந்த மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.